கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் நல்லாட்சி நாயகர் அன்பு தலைவர் தளபதியினுடைய நல்லாட்சியில் கடந்த 4 ஆண்டு காலமாக பொன்னான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியினுடைய ஆணைக்கிணங்க தமிழ் திருநாடு முழுவதும் அறநிலைத்துறையில் கோவில் திருப்பணிகளை செய்து இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் கோவில்களுக்கென்று பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு அனைத்து தரப்பு மக்களாலும் இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியை போற்றி புகழ்ந்து வருகின்றனர். அந்த வழியில் கோவை கோட்டை சங்கமேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை தேரோட்டம் 1992ஆம் ஆண்டு நடைபெற்றது. சுமார் 32 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு அரசினுடைய இந்து அறநிலையத்துறை சமயத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவருடைய ஆலோசனையின்படி வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலிலும் இன்றைக்கு 32 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை தேரோட்டம் நம்முடைய கோட்டை சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் அதனுடைய அறங்காவலருடைய மாவட்ட அறங்காவல் இந்து சமயத்தினுடைய இணை ஆணையாளர் திரு ரமேஷ் அவர்களும் அதே போலவே இந்த திருக்கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் ராஜசேகர் ஆகியோருடைய முயற்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையில் சித்திரை தேரோட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்து சமயத்தினுடைய அனைத்து தலைவர்களும் பெரியவர்களும் பங்கேற்று அந்த தேரோட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு நல்ல தொடக்கமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய 5ஆம் ஆண்டினுடைய நல்ல தொடக்கமாக இந்த தேரோட்டம் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அதே போலவே கோவை மாநகரத்தினுடைய